5 ஸ்டார் ஹோட்டல் பிரியாணி. 1 கிலோ அரிசி 1 கிலோ மட்டன் வச்சு சூப்பரான பிரியாணி. எவ்வளவோ வெங்காயம் சிக்கன் மட்டன்லாம் வெட்டுறேன், அப்பெல்லாம் கையை வெட்டல, கத்தியை தொடச்சதுக்கு கையை வெட்டியிருக்கு. ஹாய் காய்ஸ், வெல்கம் டு வெல்ஃபுட் பை சம்பத் அண்ட் சிவகண்ணன். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாஜ் ஹோட்டல்ல நிறைய பேர் கில்லி பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்ருக்காங்க. அந்த கில்லி பிரியாணியை எப்படி பண்றது அப்படின்றதான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக சொல்ல போறோம். தொடர்ந்து பாருங்க. ஜி, சென்னை தாஜ் ஹோட்டல்ல கில்லி பிரியாணி கிடைக்குதாமா? ஆமா, அதை எனக்கு பண்ணி தரீங்களா? பண்ணிடுவோம் வாங்க. 1 கிலோ பாஸ்மதி அரிசியை 2 டைம் அலசி ஊற வச்சுக்கலாம். கட்டுங்க. ரத்தம் பாருங்க எப்படி ஒழுகுது, அப்படியே சிறுன்னு பீரி அடிச்சுட்டு வருது. ரத்தத்தை பார்த்து சிரிக்கிற பத்தியாயா நீ பெரிய ஆளியா? அதாவது ஒரு டெக்னிக் சொல்லிக்கோங்க, ரத்தத்தை பார்த்து பயப்படக்கூடாது. பயந்தோம்னா நாம பயந்து ஓடிடுவோம். கத்தி நல்லா வெட்ட மாட்டேங்குதுன்னு இப்போதான் நல்லா தீட்டி எடுத்தேன். தீட்டினதோட துணியை வச்சு துடைக்கலாம்னு சொல்லிட்டு துணியை வச்சு துடைக்கும் போது கையை எப்படி கிழிச்சிருச்சு. சரியான ரத்தம் போயிடுச்சு, பயங்கரமான வலி. எவ்வளவோ வெங்காயம் சிக்கன் மட்டன்லாம் வெட்டுறேன், அப்பெல்லாம் கையை வெட்டல, கத்தியை தொடச்சதுக்கு கையை வெட்டியிருக்கு. சம்பத்கான், என்னோட பதவியை உங்களுக்கு கொடுக்குறேன். இன்னைக்கு சமையலே சம்பத்கான் தான். கையை வெட்டாம வெட்டணும். சூச்சோ, கத்தி என்ன பிளேடு மாதிரி இருக்கா? ஐயோ, தொட்டக்கூடாது. அடேங்க அப்பா, பயங்கர ஷார்ப்புங்க. பார்த்து தான் வெட்டணும். சொல்லுங்க ஜி. களி வெட்டிட்டீங்களா? ஏதோ வெட்டிட்டேன். 2 எலுமிச்சோளம் கீரி வைங்க. இந்த பச்சை மிளகாவும் 2 கீரி வைங்க. இந்த பிரியாணி பார்த்தீங்கன்னா நம்ம குக்கரில் தான் சமைக்க போகிறோம். குக்கரை ஏற்றி நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சின்ன வேலைகள் இருக்குது. என்னென்ன எப்படின்ட்டு நான் தெளிவாக சொல்கிறேன், மறக்காமல் நோட் பண்ணி வச்சுட்டு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். 1 கிலோ மட்டன் 70 கிராம் சைஸில் வெட்டி வச்சுருக்கோம். மஞ்சத்தூள் போட்டு சுத்தமாக க்ளீன் பண்ணியாச்சு. 300 ml தயிர் ஊற்றணும். 30 கிராம் மல்லி, 20 கிராம் புதினா, 10 கிராம் மிளகாய்த்தூள். இது பார்த்தீங்கன்னா பிரியாணி மசாலா. இதில் என்னென்ன போட்டிருக்கோன்னா, பட்டை 10 கிராமு, கிராம்பு 7 கிராமு, ஏலக்காய் 7 கிராமு, மல்லி 20 கிராமு, மிளகாய் 10 கிராமு, எல்லாத்தையும் ஒன்று அரைச்சி வச்சுருக்கோம். இதுலேருந்து 10 கிராம் போட்டுக்கலாம். 50 கிராம் அளவுக்கு கல் உப்பு போடணும். 50 கிராம் போட்டுருங்க. இது கரெக்டாக இருக்குது. நல்லா கலக்கணும். எதனால இதை கலக்கிறோம் அப்படின்னா, இது எந்த அளவுக்கு நம்ம கலக்கிறோமோ மட்டன் நல்லா ஜூஸியாக நம்மளுக்கு கிடைக்கும். மட்டன் சாப்பிடும் போது மட்டும் நல்லா குஷியாக எடுத்து சாப்பிட்றீங்க, கலக்கும் போது அந்த குஷி இருக்குன்னு நல்லா வேகமாக கலக்குங்க. கண்டிப்பாக. இதே வெஜிடேரியன்னா இந்த அளவுக்கு கலக்க மாட்டேன். அப்படியா? நான்வெஜ்னா நல்லா கலக்கிடுவேனே. மல்லி புதினா வந்து கசங்கணும், அப்போ தான் அந்த மீட்டில் அந்த எசன்ஸ் இறங்கும். நல்லா நம்ம கலக்கி எடுத்துட்டோம். கிட்டத்தட்ட இந்த மட்டன் மட்டுமே 1 மணி நேரம் இதில் அப்படியே ஊறணும். எந்த அளவுக்கு நம்ம ஊற வைக்கிறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதை ஊற வச்சிடலாம். சம்பத்கான், ஊறட்டும். 1 மணி நேரம். ஓகே. இந்த குக்கரில் இன்னைக்கு பிரியாணி சாதாரண பிரியாணி இல்லைங்க, 5 ஸ்டார் ஹோட்டல் பிரியாணி. குக்கரை ஏற்றியாச்சு. ஆயில் 150 ml, நெய் 150 ml ஊற்றிடலாம். ஆயில், நெய், 6 கிராம்பு, 4 ஏலக்காய், 1 அன்னாச்சி பூ, 2 சின்ன துண்டு பட்டை, 500 கிராம் வெங்காயம் பொன்னிறமாக வதக்கணும். சம்பத்கான், கல்லுங்க. கீழே ஸ்டூலு கீழே எதுவும் போடவா? எனக்கு என்னமோ ஸ்டூல் வேணும் போல இருக்குதே. எட்டி பார்க்குறாரு, குக்கர் தெரிய மாட்டேங்குது. குக்கர் என்னோட ஹைட்டாக இருக்குது. இப்போ நார்மலாக நம்ம பிரியாணி சமைக்கும் போது ஒரு 300 கிராம் வெங்காயம் இல்லைனா ஒரு 250 கிராம் வெங்காயம் போடுவோம். இந்த பிரியாணிக்கு கம்பல்சரி நீங்கள் 500 கிராம் வெங்காயம் போட்டாகணும். அதுக்கு அடுத்ததான் தக்காளி 200 கிராம் தக்காளி போடணும். வெங்காயம் பார்த்தீங்கன்னா லைட் கோல்டன் கலர் வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் கலர் வரணும் சம்பத்கான். அப்போ இன்னும் கொஞ்சம் வறுத்துருவோம். தக்காளி கூடவே 2 பச்சை மிளகா போட்டுக்கலாம்.
70 கிராம் இஞ்சி 70 கிராம் பூண்டு அரைச்சி வச்சுருக்கோம். நிறைய பேர் கேட்பீங்க இஞ்சி பூண்டு முதல்லையே போடலாமே, தக்காளி போட்டதுக்கப்புறம் போட்டிங்கன்னா வதங்காதேன்னு. இந்த மாதிரி போட்டால் தான் அடி பிடிக்காமல் இருக்கும், வீட்டில் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் கண்டிப்பா சேர் போட்டே ஆகணும் போல இருக்க. கண்டிப்பா ஸ்டூல் தூக்கவா தூக்கரஞ்சில் உள்ள கையில வேற கத்தி வெட்டிருச்சு, அதனால தூக்க முடியாது. அதான் தூக்கரஞ்சில் உள்ள கொட்டி விட்டுறாதீங்க. ரைட், நல்லா அடி பிடிக்காம கிண்டிக்கிட்டே இருங்க. மட்டனில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம மஞ்சள் போட்டு கழுவி எடுத்துருக்கோம். அதனால மஞ்சள் நம்ம சேர்க்க தேவையில்லை. இதுவே நீங்கள் மஞ்சள் போடலை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு 7 கிராம்லேருந்து 8 கிராம் மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க. மசாலா பார்த்தீங்கன்னா நல்லா நம்மளுக்கு கிரேவி பதத்தில் வந்துருச்சு. இப்போ இந்த டைம் தான் மட்டனை சேர்க்கணும். எட்டி பார்க்குறேன்னு உள்ளே விழுந்துடாதீங்க. உள்ளே உழுக மாட்டேன். பெத்த பீஸ் பிரியாணியே மாறிடுறது. பெத்த பீஸ் மிஸ் ஆகக்கூடாது. எட்டி பார்த்து செஞ்சுட்டு இருக்கிறேன். இந்த டைம் நம்ம அளவு தண்ணி ஊற்றணும். 1 கிலோ அரிசி 1 கிலோ மட்டன் எடுத்துருக்கோம். தண்ணி 2 லிட்டர் எடுத்துருக்கோம். 2 லிட்டர் ஊற்றிடலாம். சம்பகான் சொல்லுங்க. குக்கரை மூடுங்க. அடுப்பு அப்படியே நம்ம ஸ்லோ பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 விசில் விடணும். நம்ம ஆடை எப்படி வாங்கியிருக்கோம் கேட்டிங்கன்னா, ஆடை உரிச்சிங்கன்னா 10 கிலோ கறி வரணும். அந்த மாதிரி ஆடை வாங்கி நீங்கள் பிரியாணி சமைச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். வேகணும்னு சொல்லிட்டு சின்ன ஆடை வாங்கினீங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. இந்த மாதிரி ஆடை பார்த்துங்க. 3 விசில் வரட்டும். டீ குடிச்சு வந்துருமா? வாங்க டீ சாப்பிடுவோம். வாங்க. குக்கர் பார்த்தீங்கன்னா 4 விசில் விட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் இந்த குக்கரை தம்மிலே விடணும். உடனே ஓப்பன் பண்ணிடக்கூடாது. ஓப்பன் பண்ணிட்டோன்னா மட்டன் வேகாது. இப்போ திறந்துடலாம். திறங்க சம்பத்கான். திறந்துடலாமா? வீட்டில் நான் விசில் அடித்தா மட்டும் திட்டுறாங்க, ஆனால் இந்த குக்கர் விசில் வச்சா திட்ட மாட்டேங்கிறாங்க. நாளைக்கு தான் சிரிப்பேன். நாளைக்கு சிரிப்பீங்களா? நாளைக்கு டைலாக் சொல்கிறேன். நல்ல வாசனை, சரியான வாசனை. அப்படியே நம்மளுக்கு எலும்புலேருந்து கலர்லுது பாருங்கள். அரிசியை வந்து ஒரு மணி நேரம் நாங்கள் ஊற வச்சுருக்கோம். அந்த அரிசி சேர்க்கலாம். இல்லை முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கீலி பிரியாணி பார்த்தீங்கன்னா குழஞ்சி தான் வரும். அதனால தான் நம்ம 1 கிலோ அரிசிக்கு 2 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கோம். சம்பகான் அரிசியை போடுங்க. இதோ சம்பகான். உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு இந்த டைம் தான் செக் பண்ணணும். சூப்பராக இருக்குது. உப்பு கரெக்டாக இருக்கா? ஒரு பல் தூக்குன மாதிரி இருக்குது. சூப்பர், அப்படிதான் இருக்கணும். உப்பு மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பல் லேசாக தூக்குன மாதிரி இருக்கணும். அரை எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டுக்கலாம். பிழிஞ்சு விட்டுருங்க. சம்பகான் சொல்லுங்க. கரண்டி பிடிச்சி கிண்ட கூட முடியல சம்பகான், கை வலிக்குது. அவ்வளோதான், மூடிடுங்க. 2 விசில் விட்டால் போதும். கில்லி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. கில்லி பிரியாணி ரெடி ஆயிருச்சு. கில்லி பிரியாணி இல்ல, கீலி பிரியாணி. அப்படியா? இது ஓபன் பண்ணிடுவோம். பாருங்க. சூப்பரா தயாராயிடுச்சு. கொஞ்சம் குழஞ்ச மாதிரி தான் இருக்கணும். அதுக்காக தான் நம்ம இவ்வளோ தண்ணி ஊற்றிருக்கோம். இது குழஞ்ச மாதிரி இருந்தால் தான் இந்த பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். சம்பகான் அப்படியே மாற்றிடலாமா? மாற்றுங்க, மனமே தூக்குதே. கொட்டுங்கள். கொட்டிடலாமா? இப்படியே கொட்டுவோம். பிரியாணி பார்த்தீங்கன்னா அப்படியே சொதன்னு இருக்குது. எப்போவுமே நம்ம பிரியாணி பார்த்தீங்கன்னா பூ மாதிரி மலர்ந்துருக்கு. இது கொஞ்சம் சொதன்னு இருக்குதுன்னா இதுதான் கில்லி பிரியாணி. இப்படி தான் இருக்கணுமாம்மா. பார்க்கும்போதே சாப்பிட போயிடலாமா? கண்டிப்பாக அதுக்காக வெயிட்டிங். வாங்க. தக்காளியை கட் பண்ணி. சம்பகான் சொல்லுங்கான். பிரியாணியை எப்போவுமே கையில் அள்ளி சாப்பிட்ணும். அதான் ரொம்ப விருப்பம் மட்டும் இன்னைக்கு சூழ்நிலை வேற வழி இல்லை. உங்கள் விருப்பத்தை நான் நிறைவேற்றுறேன் இன்னைக்கு. இதோ பெத்த பீஸு. சூப்பர் டேஸ்ட்டுங்க. பிரியாணியோட முடிச்சிடலான்னு பார்த்தேன். சம்பத்கான் பண்ணுறத பார்த்தா பார்த்துக்கிட்டு இருக்க முடியல. எடுத்து சாப்பிடுவோம். அப்பா, நல்லா ஜூஸியாக இருக்குது. நம்ம இந்த தயிர் மசாலாலாம் போட்டு மேரினேஷன் பண்ணி வச்சோம் இல்லையா, நல்லா இறங்கியிருக்கு மசாலா. பிரியாணி கொஞ்சம் ரைத்தா, அதுவே கொஞ்சம் பீஸு ஒன்றா சாப்பிட போகிறேன். அப்பா எச்சு ஊறுது. டடா வேறு லெவல் டேஸ்ட்டுங்க. கண்டிப்பாக ஒரு டைமாக ட்ரை பண்ணோம். சென்னையில் தாஜ் ஹோட்டலில் எத்தனை பேர் இந்த கில்லி பிரியாணி சாப்பிட்ருக்கீங்க? மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஆஹா,
இந்த மட்டனோட ஃப்ளேவரு நல்லா இறங்கியிருக்கு ரைஸில். ஒரு ஸ்பூனை சாப்பிட்டுட்டு விடணும்னு தோண மாட்டேங்குது. சம்பத் கானோட ஆசை இன்றைக்கி நிறைவேற்றியாச்சு. கீலி பிரியாணி ரொம்ப சூப்பராக இருக்குது. கட்டாயம் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன அளவில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்கா பண்ணுறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுறேன். சம்பத் கான். ஆமாங்க, இந்த மாதிரி நிறைய பிரியாணி வீடியோ பார்த்தீங்கன்னா இனி நம்ம வேர்ல்டு யூடியூப் சேனலில் வரப்போகுது. ஏன்னா இது பிரியாணி சீரிஸ். கமெண்டில் நீங்கள் உங்களுக்கு என்னென்ன பிரியாணி பிடிக்குங்கிறத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். அத்தனை பிரியாணி நாங்கள் சமைக்க போகிறோம். இந்த பிரியாணி சீரிஸில் உங்கள் விருப்பம் தான் எங்கள் விருப்பம். இந்தியாவில் இல்லை, உலகத்தில் இருக்கிற அத்தனை பிரியாணி அவங்க இன்னைக்கு சமைச்சு போட போகிறோம். மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். இன்னொரு டிஃப்ரெண்டான வீடியோவில் மீட் பண்ணுறோம். பாய்.